ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது மகர ராசிக்கு வக்கரச்சனி உக்கர பலனை தருமா என்று காண உள்ளோம். யூடியூப் நேயர்களே, மகர ராசிக்கு வக்கரம் பெற்றுள்ள சனி பகவான் இந்த 7.5 சனியில் உள்ள மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன யோகங்களை தருவார்? ஏன்னா இப்போது 7.5 சனி இப்படி, அதுவும் வாக்குஸ்தானத்தில் உள்ளார். அவருடைய வாக்குஸ்தானத்திலே ராகு பகவான் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். பொதுவாக ஜோதிடத்தில் ஒன்று கூறுவார்கள், வக்கர கிரகம் உக்கர பலனை தரும் என்று கூறுவார்கள். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்திலே வக்கரம் பெற்றால், அதாவது ஒரு சுக்கிர பகவான் நீச்ச பெற்றோ இருந்தால் அதை மறைந்த சுக்கிரன் நிறைந்த செல்வம் என்று கூறுவார்கள். அதேபோல் புதன் மறைந்தால் மறைந்த புதன் நிறைந்த கல்வி என்று கூறுவார்கள். குரு மறைந்தால் நிறைந்து செய்வார் என்று கூறுவார்கள். அதேபோல் வக்கரம் பெற்ற கிரகம் உக்கர பலனை தருமா என்றால் மகர ராசிக்கு தாராளமாக தரப்போகின்ற ஒரு காலம் வந்துவிட்டது. மகர ராசி அன்பர்களே, நீங்கள் 7.5 சனியிலே படாத பாடு, கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை, உறவினரிடத்திலே கருத்து வேறுபாடு, நிம்மதி என்பதே இல்லை, இன்று நாளை என்று தள்ளி போகிறது. உனக்கு தான் பதவி என்று கூறுவார்கள், அங்கே போன பேரை மாற்றி அறிவிப்பார்கள். உனக்கு தான் வீடு என்று சொல்வார்கள், அடுத்தவர்களுக்கு அது போய்விடும். நீங்கள் கேட்ட கடத்திலே சரி, கொடுத்த பணத்தையும் சரி, அது இன்று போய் நாளை வா என்று கூறுவது போல் தள்ளி போகிறது. மேலும் கொடுத்த காப்பாற்ற வாக்கை காப்பாற்றப்படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இப்போது இப்படியும் நடக்குமா என்பதை போல் நடக்கப் போகிறது இந்த மகர ராசிக்கு. மகர ராசிக்கு வக்கரம் பெற்றுள்ள சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியானவரும் வாக்குஸ்தானாதிபதியுமானவர். அவர் வக்கரம் பெற்று உக்கரமான பலனை அள்ளி தரப்போகிறார். இப்படி கூட நடக்குமா என்றால், அதாவது நீங்கள் எதிர்பார்த்த பணத்தை ஒரு இடத்திலே சென்று கொடுத்ததை கேட்டால் அவர்கள் உனக்கு முன்பேப்பா நேற்றே ஒரு எதிர்பார்த்தனே என்று சொல்வதை போல் நீங்கள் கொடுத்தது உங்களை தேடி வருகின்ற ஒரு காலம் விரைவிலே வந்துவிட்டது. அதேபோல் செய்தொழிலே என்னதான் போராடினாலும் லாபத்தை எட்ட முடியவில்லையே, நம் இலக்கை அடைய முடியவில்லை என்று போராடி கொண்டிருந்தவர்களுக்கு அதுக்கு ஒரு அற்புதமான காலம் கனிந்து விட்டது. அதே சமயம் நாம் போராடி தோற்று வருகிறோமே, எப்போதுதான் வெற்றி பெறுவோம் என்று நினைத்தவர்களுக்கு இப்போது வெற்றி நீங்களே உங்களை கிள்ளி பார்க்கின்ற அளவுக்கு நீங்கள் நினைத்து பார்க்காத முடியாது. இப்படி நடக்குமா, இப்படியும் கிடைக்குமா, இது போலும் உண்டா, இப்படி உங்களை நீங்களே கேள்வி கொண்டு கேட்பது போல் உள்ளது. ஏனெல்லாம் இந்த மகர ராசிக்கு அரசியல் நல்ல ஒரு பதவி போகிறது. எந்த பதவி உங்களை பேரை மாற்றி அடுத்தவர்கள் கொடுத்தார்களோ அந்த பதவி உங்களை சேருகின்ற காலம் விரைவில் விட்டது. அதே சமயம் வழக்கு எது இருந்தாலும் உங்களுக்கு தேவையில்லாமல் வீண் பழி வீண் வழக்கு இருந்தால் அந்த வழக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற காலம் கனிந்து விட்டது. கொடுத்த கடன் நீண்ட நாட்களாக வராமல் இருந்தது, அதனால் மன உளைச்சல், அந்த நிம்மதி கலைந்து வரப்போகிறது. அந்த கொடுத்த பணம் உங்களுக்கு வசூலாகும். நீண்ட நாட்களாக என்னென்ன போராடி ஒரு தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள், அது தள்ளி போய்கொண்டு அதுக்கு இப்போது நல்ல காலமாகும். வெளிநாடு சென்று வர வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு வெளிநாடு சென்று வருவதும், நாம் இந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நினைத்தவர் அந்த இலக்கை நீங்கள் அடைகின்ற ஒரு காலத்திலே இந்த வக்கரச்சனி அழைத்து செல்வார் என்பது. அதே சமயம் நீண்ட நாட்களாக நீங்கள் என்னென்ன மனக்கோட்டை கட்டினீர்களோ அதனை மண்கோட்டையாக போய்விட்டதே என்று மன உளைச்சல் இருந்தவர்கள் அது அனைத்தும் நீங்கி நல்லபடியாக நீங்கள் நினைத்தது போல் நல்லபடியாக ஒரு கோட்டை கட்டுகின்ற ஒரு காலம் வந்துவிட்டு. கோட்டை என்றால் வீடு கட்டுவதும், புதிய வாகனம் வாங்குவதும், திருமணம் கைகூடுதலும், புத்திர சந்தான பாக்கியம் கிடைப்பதும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதும், கருத்து வேறுபாடால் உங்களை பிரிந்த நண்பர்கள் உற்றார் உறவினர் மீண்டும் உங்களோடு சேருவதும், இப்படி நல்ல ஒரு முன்னேற்றமும், உடல் ஆரோக்கியம், என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் பெரியவங்க அப்பா அம்மா வீட்டில் உள்ள பெரியவர்கள் வைத்திய செலவு என்னதான் பண்ணாலும் வைத்திய செலவு தடுக்க முடியவில்லை என்றே அது வைத்திய செலவு குறைந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான பிறவை அடையப் போகிறார்கள். மீண்டும் நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்கள் கூட இருந்து சதி செய்து உங்களை தேவையில்லாத மன உளைச்சல் ஆக்கியவர்கள் தானாகவே விலகின்ற ஒரு காலம் விட்டது. இந்த நல்ல நேரத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதமான காலத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு காலமாக அமைகிறது. மகர ராசிக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது, நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது. கொடுக்கல் வாங்கல் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஆதாயமும் நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கின்ற ஒரு காலம். செய்தொழில் ஆதாயம், கொடுக்கல் வாங்கல் நல்ல ஒரு முன்னேற்றம், பணம் பல வழியில் வரும். ஒரு எதிர்பார்க்காத அளவு பணம் இப்படியும் வருமா என்று நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் கொட்டுகின்ற ஒரு காலம் விட்டது.
எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்து வெற்றி மேல் வெற்றி, தொட்டதெல்லாம் ஜெயமாக முடிகின்ற ஒரு காலம் வந்து விட்டது. நீங்கள் கேட்ட இடத்திலே உங்களுக்கு நல்ல பணம் வசூலாகும். புதிய தொழில் ஆரம்பிப்பதற்கும், புதிய வாகனம் வாங்குவதற்கும், வீடு கட்டுவதற்கும், வெளிநாடு சென்று வருவதற்கும், நீண்ட நாளாக நீங்கள் என்னென்ன திட்டம் போட்டீர்களோ அதை அனைத்தும் இப்போது கனிந்து வருகின்ற ஒரு காலம். தேவையில்லாத மன உளைச்சலிலே இருந்தீர்களா, அந்த மன உளைச்சலிருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வருகின்ற காலம். இதுவும் நடக்குமா, இப்படி கூட நடக்குமா என்று நீங்களே அதிர்ந்து போகின்ற அளவுக்கு இந்த மகர ராசி என்பர்களே, இந்த வக்கரத்து சனி உக்கர பலனை அள்ளி தரப்போகிறது. யூடியூப் நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.